இன்றைக்கு உலகத்தோட வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகள் ஏவுகணைகளையும் பிரம்மாண்டமான போர் கப்பல்களையும் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சரியாக 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல இந்திய பெருங்கடலையே தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு கடற்படை இருந்ததுன்னு சொன்னா நம்ப முடியுதா? வங்காள விரிகுடாவை வெறும் சோழர்களின் ஏரி, சோலா லேக் அப்படின்னு மாத்திர அளவுக்கு கடல் கடந்து போய் பல நாடுகளை வென்ற ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் கடற்படை ரகசியங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது நம்ம தமிழர்களோட வீர வரலாறு. சோழர்களோட இந்த இமாலய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பயன்படுத்திய கப்பல்களோட வடிவமைப்பு தான். அவங்க சும்மா ஏனோ தானோன்னு கப்பல் கட்டல, கப்பல்களை 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பயன்படுத்தினாங்க. தாரா, இது வேவு பார்க்கறதுக்காகவும் தகவல்களை வேகமா கொண்டு சேர்க்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட மிக வேகமான சிறிய ரக படகுகள். லகுலா, நடுத்தர அளவிலான போர்க்கப்பல்கள், கடல்ல எதிரி கப்பல்களை தாக்கி அழிக்க இது பயன்பட்டது. கொலந்தியா, இதுதான் சோழர் கடற்படையோட பிரம்மாண்டம். பல அடுக்குகள் கொண்ட நூற்றுக்கணக்கான போர் வீரர்களையும் குதிரைகளையும் ஏன் யானைகளையும் கூட ஏற்றி சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் இவை. கப்பலோட அடிப்பகுதியில கடல் நீர் அரிப்பை தடுக்க ஒரு குறிப்பிட்ட மரப்பிசினையும் எண்ணெயையும் கலந்து தடவினாங்க. இதனால சோழர் கப்பல்கள் பல வருடங்களுக்கு பழுதாகாம கடல்ல மிதந்தது. இன்னைக்கு நமக்கு ஜிபிஎஸ், சேட்டலைட் எல்லாமே இருக்கு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடுக்கடல்ல திசை தெரியாம எப்படி அவங்க இந்தோனேஷியா, மலேசியா வரைக்கும் போனாங்க? இங்கதான் தமிழர்களோட வானியல் அறிவு பயன்பட்டது. இரவில் நட்சத்திரங்களை நிலைய வச்சும் பகலில் சூரியனின் கோணத்தை வச்சும் அவங்க திசையை துல்லியமா கணிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மச்ச எந்திரம் அப்படிங்கிற ஒரு காந்த திசை காட்டியை அவங்க பயன்படுத்தியதா குறிப்புகள் இருக்கு. கடலோர நீரோட்டங்கள் எந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நீரோட்டத்தின் வேகத்திலேயே கப்பலை செலுத்தி எரிபொருளையும் மனித உழைப்பையும் மிச்சப்படுத்தினாங்க. சோழர் கடற்படையோட உச்சகட்ட மாஸ் மூவ்மெண்ட் எதுனா அது முதலாம் ராஜேந்திர சோழன் எடுத்த ஸ்ரீ விஜய படையெடுப்பு தான். இன்னைக்கு இருக்கிற மலேசியா, இந்தோனேஷியா, சுமத்ரா தீவுகளை உள்ளடக்கியதான் ஸ்ரீ விஜய பேரரசு. அங்கிருந்த மன்னன் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல நடந்த கடல் வணிகத்தை தடுத்து சோழ நாட்டு வணிகர்களுக்கு தொல்லை கொடுத்தான். இதனால கோபமடைந்த ராஜேந்திர சோழன் வரலாற்றிலேயே முதன்முறையா ஒரு பிரம்மாண்ட கப்பற்படையை திரட்டி பல 1000 மைல்களை கடந்து போய் ஸ்ரீ விஜய பேரரசை அதிரடியா தாக்கினார். அங்கிருந்த மிக முக்கியமான 14 துறைமுக நகரங்களை சோழர் படை மொத்தமா கைப்பற்றியது. உலக வரலாற்றிலேயே இவ்வளவு தூரம் கடல் கடந்து போய் ஒரு நாடு போர் செஞ்சு ஜெயிச்சது அதுதான் முதல் முறை. சோழர்கள் வெறும் போர் மட்டும் செய்யல, கடல் கடந்து போய் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் கலைகளையும் அங்க விதைச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கும் கம்போடியா, இந்தோனேஷியா நாடுகள்ல பிரம்மாண்டமான தமிழ் கட்டடக்கலை மற்றும் இந்து கோயில்களை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இவ்வளவு பெரிய சோழர் கடற்படைக்கு என்ன ஆச்சு? அது எப்படி காலப்போக்கில் அழிஞ்சது? இதை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கீழே பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.